ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 300. இன்னைக்கு வந்து சுமார் 15வது நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுற முருகனோட கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு கதையிலேருந்து ஒரு சின்ன பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். தேவர்கள் வாழ்ந்த காலத்தில் சிவன் பார்வதி வந்து மற்ற கடவுள்களோட துணையோட இந்த உலகத்தை ஆண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான அரக்கன் வந்து உருவெடுக்கிறான். அவன் போகிற இடமெல்லாம் எல்லாத்துக்கும் துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து இந்த உலகத்தையே இருளுக்கு அடிமையாக கொண்டு வரணும்னு பல தீய செயல்களை செஞ்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட தேவர்கள்னாலேயே அவனை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப அவன் சக்தி வாய்ந்ததாக இருக்கான். அப்பேற்பட்ட அரக்கன் அழிக்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் அவங்களோட சக்தியில் ஒரு பகுதியை கொடுத்து முருகனை பிறப்பிக்கிறாங்க. சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகனை வந்து தயார் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து அவருக்கு ஒரு ஆயுதம் கொடுக்குறாங்க. அதுதான் முருகனோட வேல். இப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இது வந்து உன்னோட எதிரி அடிக்கிறதுக்கான வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை, இந்த வேலோட வேகத்தாலையும் கூர்மையாலும் வெளிச்சத்தை தெளிவாக காட்டக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகன் வந்து அந்த வேல் எடுத்துகிட்டு உடனே வந்து போருக்கு போகலை, பொறுமையாக உட்காந்து தவம் பண்ணுறாரு. அவரோட எதிரியான சூரபத்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவனோட நிலம் எப்படிப்பட்டது, அவனோட பலம் பலவீனம் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுட்டு தெளிவான பார்வையோட ஒரு நாள் வந்து போருக்கு போகிறாரு. அப்போ சரியான நேரம் பார்த்து சூரபத்மன் மேலே தன்னோட வேலை ஈதுறாரு. அந்த சக்தி வாய்ந்த ஒரே வீச்சில் சூரபத்மன் வந்து கொல்லப்படுறான். அதன் விளைவாக இருள் விலகி வெளிச்சம் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருது. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், அந்த சூரபத்மன் தான் நமக்குள்ளே இருக்க பயம், பதற்றம், தெளிவின்மை, அப்போ வந்து வேல் அப்படிங்கிற ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி மூலிமா அதை கில் பண்ணி நம்மளோட பர்பஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை நல்லா இருக்குல்ல? திரும்பியும் நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.